இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து அவன் இங்க வந்தா. கார்த்திக் இங்க வந்தானா? தனா ஏன் பொண்டாட்டி? அவ என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். தனாவை ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமாக்க வேண்டாம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. அவனை அடிச்சு துரத்திட்டேன். அந்த கோவத்துல ஏதாவது பண்ணிருப்பானு தான் எனக்கு பயமா இருக்கு மாயா. வாய்ப்பு இருக்கு கதிர். அவன் உன்ன பழி வாங்க தனாவை ஏதாவது செய்ய பாப்பான். வா தனாவை தேடி பார்க்கலாம். சரி வா. தனா, மாயா, மாயா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா பாட்டி, இப்பதான் வந்தேன். கதிர், பாட்டி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உட்காருங்க, இந்த வரேன். இருக்கட்டும். தனா எங்க? பாட்டி, தனா வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. நானும் அவளை பார்க்க தான் வந்தேன். ஆனா மார்க்கெட்டுக்கு போயிருக்கான்னு கதிர் தான் சொன்னான். அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாட்டி, நீங்க திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? அது நானும் சிவாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்பாவும் பொண்ணும் இப்படி பிரிஞ்சிருக்காங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமான்னு ஒரு சித்தர்கிட்ட கேட்டோம். அவரு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காருமா. பரிகாரமா? ஆமாண்டா. தனாவுக்கு ஏதோ புத்திர தோஷம் இருக்கான். அதனால அவ நாளைக்கு புத்திர யாகம் பண்ணா அதன் பலனா திரும்பவும் அப்பாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அந்த சித்தர் சொன்னாரு. அதான் சிவா யாகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போயிருக்கான். சரி, இந்த விஷயத்த நாம தனா கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். காலையில 10 மணிக்கெல்லாம் அவ கோயில்ல இருக்கணும்பா. சரி விடு, மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்கா. சரி, நான் இருந்து பார்த்துட்டு அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டே போறேன். பாட்டி, அவ இப்பதான் போயிருக்கா, வர லேட் ஆகும். பரவாயில்ல மாயா, அவளையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இருந்து பார்த்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லிட்டு போறேன். அது இல்ல பாட்டி, பெரியப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ரகுவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். உங்களெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா என்கிட்ட ஏமா நீங்க அங்க போனீங்கன்னு கோச்சுப்பான். சரி, நான் ரகு வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ, நான் இப்போ தனா கிட்ட விஷயத்த சொல்லணுமே. நான் சொல்லிக்கிறேன் பாட்டி. சரி, நீ சொல்லிட்டு வந்துடு. நான் கிளம்புறேன். வரேன் கதிர். பாட்டி. என்ன கதிர், பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க? பெரியப்பா கூட தனா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவளை இந்த யாகத்தை பண்ண வைக்கணும். ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. எனக்கு அந்த கார்த்திக் மேலதான் சந்தேகமா இருக்கு மாயா. ஏன்னா இன்னைக்கு நான் சிலிண்டர் போட போகும்போது ஒரு ஆள் என்னை இடிச்சுட்டு போனா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தனாவுக்கு கால் பண்ணலான்னு மொபைல தேடினா மொபைல் இல்ல. அப்படின்னா கார்த்திக் தான் பிளான் பண்ணி உன் போனை எடுத்திருக்கணும். அதை யூஸ் பண்ணி கூட தனாவை வர வச்சிருக்கலாம். அவன் வீட்டுக்கு போய் பார்த்து அவனை 4 அடி அடிச்சா தனா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். வா போலாம். எதுக்கு இங்க வந்த? வெளிய போ முதல்ல. நீ எல்லாம் மனுஷியா? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? நீ எல்லாம் மாறவே மாட்டியா? எதுக்குடி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்னடி வேணும் உனக்கு? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. மரியாதையா தனாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? அவளை நான் எதுக்கு கடத்தணும்? எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களேன்னு வெறுப்புல இருக்கும். இங்க வந்து என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? இது பாரு, மரியாதையா தனா எங்க இருக்கான்னு சொல்லிருங்க. இல்லனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். தனா எங்க இருக்கா? டேய், நாங்க என்ன வேற வேலை இல்லாமலா இருக்கோம்? நாங்க ஏன்டா உன் பொண்டாட்டி கடத்த போறோம்? நேத்து உன் புள்ள என்கிட்ட அடி வாங்கிட்டு போனான். அதுக்கு பழி வாங்க தான் தனாவை கடத்திருப்பான். நேத்து அவனை உயிரோட விட்டதே தப்பு. எங்க அவன்? கூப்பிடு அவனை. எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் தனாவை? டேய், சும்மா ஆடாத. யாரையும் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. காலையில இருந்து கார்த்திக் அவன் ரூம்ல தான் இருக்கான். அவன் எங்கேயுமே வெளியில போகல. அப்ப அவனை கூப்பிடு.
ஏய் நாங்க எதுக்கு அவனை கூப்பிடணும்? என் வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே இருங்க. கார்த்திக், கார்த்திக், ஏய் ஏய் கதிர், தனா எங்கடா? மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். என்கிட்ட வந்து ஏன்டா உன் பொண்டாட்டி பத்தி கேக்குற? அவ உன் பொண்டாட்டி தானே? அவ எங்கன்னு என்கிட்ட கேக்குற? அவ என்ன என் பொண்டாட்டியா? ஏய், தனா, ஏய் டேய், விடுடா. ஏய் என் வீட்டுக்குள்ள வந்து என் புள்ள மேலே கை வைக்கிறியா? அவன் தான் தெரியாதுன்னு சொல்றான்ல. 2 பேரும் மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க. போங்க வெளியே. குடும்பமா சேர்ந்து டிராமாவை பண்றீங்க. என் தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பமே இருக்காது. டேய், உன் பொண்டாட்டி எங்க யார் கூட போனாலோ இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவன் கூட எல்லாம் இருக்க வேண்டான்னு ஓடி போயிருப்பா. ஏய் வாய மூடு. என் தங்கச்சியை பத்தி ஏதாவது பேசுன உன்னை அரைஞ்சிடுவேன். ஏய் ஏன் வீட்டுக்கே வந்து என்ன அடிக்கவே கை ஓங்குறியா? மரியாதை. இவன் பொண்டாட்டியை இவன் ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்ல? அவ எங்கேயோ போனதுக்கு எங்க மேல வந்து பழி போடுறியா? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதா இருக்கும். தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை, உன் குடும்பத்துல யாரையும் உயிரோட விட மாட்டேன். டேய் போற வெளியே. கதிர் போலாம். இங்க பாரு புவனேஸ்வரி, தனாவை நீதான் கடத்தினு தெரிஞ்சது, அதுதான் நீ இந்த ஊர்ல இருக்கிற கடைசி நாளா இருக்கும். கதிர் வா போலாம். தனாவை எங்கடா கடத்தி வச்சிருக்க? அத என்ன நீங்களும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா நான் தனாவை கடத்தல. இந்த மாதிரி தனாவை கடத்த போய் தான் கொலை கேஸ் கோர்ட்டுன்னு போய் இப்ப ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கும். டேய் உன்னதான் உன் பக்கம் போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்டா. என்னடா பண்ண? அப்பா நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா? இங்க பாரு கார்த்தி, தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ பண்ண தப்பாலதான் நாம இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சுதான் செய்யணும். இந்த தடவை மாட்டிக்கிட்டா ரகுராம் நம்மள சும்மா விட மாட்டான். ஐயோ அத்தை, நான் தான் சொல்றேன்ல, தனாவை நான் கடத்தல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. ஆல்ரெடி அவளை நம்ம பண்ண வீட்டுல வச்சுதான் நான் மாட்டிக்கிட்டேன். திரும்ப ஏதாவது பண்ணா நம்மள சந்தேகப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க நம்பலனா நம்ம இடத்துக்கெல்லாம் போய் பாருங்க. ஆனா நான் சத்தியமா எதுவும் பண்ணல. சரி, உன்னை நம்புறேன். உள்ள போ. ம். போனா இவன் உண்மையதான் சொல்றானா? எதுக்கும் அவனை வீட்டு விட்டு வெளியில போகாம பாத்துக்கோங்கண்ணே. ம் சரிம்மா, சரி.